வணக்கம். ஒரு நல்ல பாடகி மட்டுமல்ல, ஒரு நல்ல இசையமைப்பாளரும் கூட திருமதி பவதாரணி அவர்கள். அவங்க கூட நிறைய பழகியிருக்கேன். எல்லா பாடகர்களும், பாடகிகளும், இசையமைப்பாளர்களும், மியூசிஷியன்ஸ் எல்லார் கூடயுமே ரொம்ப எளிமையாகவும், ரொம்ப சாதாரணமாகவும், ரொம்ப நல்ல மனசோடவும் பழகக்கூடிய ஒரு கேரக்டர் அவங்களோடது. நல்ல ஒரு குணம் அப்படின்னா பார்த்தாலே அவங்க சிரித்து பழகணும் போல தோணும். யார்கிட்ட பேசினாலும் ஒரே மாதிரி அன்பா, பண்பா, நல்ல ஒரு க்ளோஸாக ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நல்லா பேசுவாங்க. அண்டு இளையராஜா 75 அப்படிங்கிற அந்த மேடையில் முதல்ல நான் அவங்க கூட ஒளியிலே தெரிவது தேவதை தானா அப்படிங்கிற பாட்டு சேர்ந்து பாடினோம். அண்டு அதுக்கான ரிஹர்சல்லையும் வந்து பாடும்போது நாங்கள்லாம் எப்படி இளையராஜா சாருக்காக பயந்துக்குவோமோ, பாட்டு கரெக்டாக வரணுன்ற ஒரு பயபக்தியோடு பாடுவோமோ, அதே மாதிரி இன்னும் கூட ஜாஸ்தியாக இளையராஜா சாரோட அந்த சாங் பாடுறதுக்கு, பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்ரத்தை எடுத்துக்கிறது, அவங்க அந்த பயபக்தியை வந்து நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். அப்பா தானே அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் அந்த இசைக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் மட்டுமல்ல, ராஜா சாரோட சாங் அப்படியே வெளியே வரணும் அப்படின்னு அதுக்கான பாடுபடும் விதம், ப்ராக்டிஸ் பண்ணுற விதம், அண்டு அது நல்லா வந்த உடனே சந்தோஷப்படுற விதம், ராஜா சார் அப்ரிஷியேட் பண்ணிட்டா அவ்வளோ ஆனந்தப்படுற ஒரு விதம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய குழந்தையை தாண்டி ஒரு நல்ல மியூசிஷியனாகவும் அவங்க இருக்கணுன்ற அந்த துடிப்பு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருவோம். நாங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பேசுவோம். அண்டு இன்றைக்கி சடனாக இந்த நியூஸ் கேட்கும்போது என்னால் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. பிகாஸ் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட்னா அப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக தான் எதிர்பார்க்கல யாருமே. இப்படிப்பட்ட ஒரு ராஜா சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு குழந்தை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அங்கே வந்து பவதாரணி மேடம் வந்துட்டாலே ராஜா சாருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன். ரெண்டு பேரும் அப்பா பொண்ணுன்னா அவ்வளோ ஒரு பந்தம். அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப மனசுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கிறது. அவங்களுடைய ஆத்மா இறைவனடி சேருவதற்காகவும் நல்ல நிலையடைவதற்காகவும் நான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியை ப்ரே பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ.